இயேசு அவன் வீட்டிற்கு வந்ததும் அவன் தன்னுடைய தவறை உணர்கிறான். அந்த தவறு, அவனுடைய குற்றத்தை தேவன் அவனுக்கு உணர்த்துகிறார். அவனுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாள் ஏன் இந்த சந்தோஷம் இல்லாமல் இருந்தது, ஏன் சமாதானம் இல்லாமல் இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டான். உடனே என்ன சொல்றான், ஆஸ்தியில பாதி ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், அநியாயமா வாங்கலவர்களுக்கு நாளத்தனையா திரும்ப கொடுத்துட்றேன்னு சொல்றான். இப்போ அவனுக்கு என்று என்ன ஆஸ்தி மீதி இருக்குன்னு தெரியாது. ஆனா அவன் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டான், சந்தோஷமும் சமாதானமும் மிகுந்த ஆஸ்தியில் இல்லை, அது நம் தேவனோடு இருப்பதுல மட்டும்தான் இருக்கு. நம்மளுடைய உண்மையான சந்தோஷமும் சமாதானமும் எங்கிருந்து வருது? தேவன் நம்மளோடு கூட இருக்கும்போது தான் வருது. மிகுந்த ஆஸ்தியினால சந்தோஷம் இல்லை. தேவனோடு இருப்பதிலும் நமக்கு இருப்பதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பதிலும் தான் நமக்கு சந்தோஷம் உண்டாகிறதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அவன் தன் இருதயத்திலிருந்து ஒரு வித சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். அன்னைக்கு